சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது குறை இருக்கா, எதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அனைத்தும் எழுதும்போதே கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோடய ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆகஸ்ட் 9 பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாவில் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் as my pit stop to get ready for the next work. ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இதை ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி 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 பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றியே அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா. இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது குறை இருக்கா, எதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்குறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்குறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் ஷோ கேட்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். அன்றைக்கி பேசும்போது சொன்னேன், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. இன்னும் இந்த பையன் ஒரு இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானே இருந்தது. பட் ஆனால் அது கரெக்டு தான். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற, பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். வேறு ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடித்த படமே வேறு டேரக்டர் நம்மளை வந்து என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். வேறு எதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வலில் 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனால் கடைசியில் மாற்றிட்டோம். கிளைமேக்ஸும் தான். சிங்கம் சூர்யா வரவர் ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லைப்பா. வேற என்ன? சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். துருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஷீ திங்ஸ் ஐ எம் a big director or not. அனைத்தும் எழுதும்போதே கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாய் அபியங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புளுத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்றாங்க. ஐ ஹேட் அ வெரி பேட் சைல்ட்ஹுட், நாட் டஃப் சைல்ட்ஹுட், பேட் சைல்ட்ஹுட்.
ஐம் நாட் சேயிங் திஸ் டு கெயின் சிம்பத்தி ஆர் ஐம் நாட் ட்ரைங் டு சே பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இல்லை. அங்கேருந்து ஐ குட் ஹவ் பிகம் எனி திங், கான் இன் டு எனி ராங் வே. என்னை கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் டைரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து டு பி ஹியர் அண்ட் டு டூ வாட் ஐ டூ டுடே வித் ஆல் ஹாப்பினஸ், காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ, பீப்புள் ஹவ் பீன் வெரி கைண்ட். என்னை நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சி நவுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு கிஃப்ட். இதில் எல்லாருக்குமே 1 கிடைக்கும் 2 கிடைக்கும், எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது, சர்வம் மாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணோம் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர், சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாரா, கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். ஏன் இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி, யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வெர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். பிறகு சவுக்கு சங்கர் பற்றிலாம் பேசுகிறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோவில் இன்டர்வியூக்கா, அடுத்த படம் ப்ரொமோஷனுக்கு வேணா வரேன். இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்கேஜி ரீக்ரியேஷன். எல்கேஜி ரீக்ரியேஷன் வாட்? யூ ஆஸ்கிங் மீ டு பி இன் பாலிடிக்ஸ்? Yes. Don't you think there are enough and more people already in politics? You want me also to join? No. Rejected. இன்னொன்னா, என் ஃப்ரெண்ட் பேரும் பாலாஜி தான், அவனையும் கூட்டு தான் வந்திருக்கேன். அவனை வேணா நிற்க வை எலெக்ஷனில். இல்லை, அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸாக தான் இன்னைக்கு வந்தா, அவனுக்கே சர்ப்ரைஸ் இது. அவனை கூட்டின்னு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேட்குற. இல்லை, நாங்கள் சண்டே சும்மா தூங்கிட்டு தான் இருப்போம். என்னடி கூட பேசினுக்க, நாலாவது கேள்வி என்ன? அதனால தான் அவனை கூட்டு வந்திருந்தேன். ஸோ உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்ஸ் ஸ்பாட்டிஃபை டீம். ஓ வா, அங்கே ஒரு ஐஸு. ஓகே அதிசயராஜ், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமை மீட் பண்ண தானே ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன்டா. கடைசியாக எப்போது ஒரு ஆளுக்கு எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட் கேட்டில் காட்டுறேன். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ படி, தேங்க்யூ ஸோ மச் அதிசயராஜ். ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அங்கே ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் கேட்குறாரு, கேளுப்பா தம்பி, மைக் வேணான்னு நினைக்கிறேன் நீ கேட்குறதுக்கு. நான் செம நேர்மையாக இருப்பேன், அதனால் ரொம்ப தைரியமாக என்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நான் என் ஃபேமிலிக்குள்ளேயோ வெளியிலையோ டிஸ்ஆனஸ்டாக இருந்த போதெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன். என்னால் நேரில் மூஞ்சியை பார்த்து பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்கும். த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் எனக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு எப்போ என் லைஃப்பில் வந்ததோ, ஐ ஸ்டார்டட் பிகமிங் கான்ஃபிடென்ஸ். இது எனக்கு நடந்து இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் நான் as I speak I'm thinking I have not thought about this before. பட் எப்போ நான் செம்ம கான்ஃபிடென்ட் ஆனேன் அப்படின்னா, நான் எப்போ பயங்கர ஆனஸ்ட்டாக ஃபீல் பண்ணேனோ, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ஹைட், திஸ் இஸ் த பர்சன் தட் ஐ எம் டு எவ்ரி ஒன். ஸோ அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு செம்ம நான் முன்னாடி வந்து எல்லாருக்கூடையும் என்னால் தைரியமாக கண்ணை பார்த்து பேச முடியும். நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா, ஐ ட்ரீட் தெம் as ஈக்குவல் வித் நோ ஈகோ, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தெம். எனக்கு யார்கிட்டையுமே வந்து ஏதாவது கெஞ்சி ஏமாற்றி போய் சொல்லி நடத்துக்கணும் அப்படி தோணாது. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ எம் ஆனஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் ஆனஸ்ட். Thank you so much. Thank you so much for coming from Bangalore. Means a lot to me. Thank you so much. நான் ஒரே क्वेश्चन நீ அங்கேருந்து கேட்கவே இல்லையா? இன்னும் கேட்கவே இல்லைண்ணே. மைக் வாங்க இங்கே வந்துட்டேன். என்ன இது? அப்படிதானே, நான் மதுரையிலேருந்து வரேண்ணே. ஐயோ சொல்லுப்பா தம்பி. ஹைப்பா. அலர்கோயில் 18ஆம் படி கருப்பு போகும்போது பார்த்தேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷம் நவம்பர் மாதம் காந்தாரா படம் பார்த்தேன். எனக்கு வந்து அப்போ சார் அவங்க ஒரு ஃபோக் டெய்ட்டி வச்சு படம் எடுக்கிறாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது எடுக்க. அந்த காலத்தில் பார்த்தோம்னா பாளைய தம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் வந்திருக்கும், கனெக்ட் ஆகாது அவ்வளோவா. சரி இந்த தடவை யார் உனக்கு நீ அந்த காலத்தில் பிறந்திருக்க மாட்டேன். ஆமாம் அது கேட்டுங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. சரி ஓகே அப்படின்றது கருப்பு பார்த்தேன். கருப்பு நான் தேட்டரில் பார்க்கல, டைம் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு. அண்ணே இருண்ணே, அண்ணே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு அண்ணே சொல்லுப்பா. வந்து நான் ஆஸ்திரேலியா இதில் வந்து ஆஸ்திரேலியாவா? அமேசான் பிரைம்ல வந்துச்சு. அதில் பார்த்து ஏதோ ஒன்றும் இல்லை,
அண்ணே 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 சரி குழப்பிட்டேன் ஏதோ ஒன்றுல அது பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சார் கரெக்டாக இருக்கு. அந்த கடைசி இது வந்து காந்தாரான் தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன்னு சொன்னீங்க. நானும் ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த கருப்புசாமி கெட்டப் வந்து எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்க முடியுமோ இருந்துச்சு. ஓகே, அந்த எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காகவே ஒரு தனி நன்றி. இப்போ வந்து டேரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட்டு, எப்பயுமே ஒரு டேரக்டர் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்களே வீட்டில் விசேஷம் படம் முடிஞ்சதுக்கப்புறமே எப்பயோ சொல்லியிருப்பீங்க நான் வந்து ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் அதான் மூக்குத்தி அம்மன் எடுத்துட்டு திரும்ப ஒரு காட் பேஸ்டு படம் எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? ஆர் எது உங்களை இது பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்பல எல்லாமே ஒரே படம் தான்டா. எல்கேஜி அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சமூக அறிவியல், நீதித்துறை, பொதுத்துறைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ மாற்றி எடுக்கணும்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்து தோணுதோ அதுதான். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்ட, ஏன் இப்படி எடுத்தேன் அதே மாதிரி எடுத்தேன்னு கேட்டியா? எனக்கு மூக்குத்தி அம்மன் வந்து நிறைய பேர் வந்து ஹாட் ஸ்டாரில் தான் வந்ததுனால ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தாங்க. ஆனால் தேட்டரில் வந்து நீ அமேசானில் பார்த்தேன்னு சொன்ன பத்தியா? ஸோ அதனால தேட்டரில் போய் பார்த்தா இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு வாட்டி எடுத்தோம். அதை ரசிச்சாங்க. போதுப்பா, மதுரையிலேருந்து வந்ததுக்கு நீ எவ்வளோ பண்ணுமோ பண்ணிட்டேன். ஸ்பாட்டிஃபையும் அன்ஹாப்பி ஆகிட்ட, என்னையும் நீ வெறுப்பேத்திட்ட. ஸ்பாட்டிஃபை பற்றி ஒன்று சொல்லணும். ஸ்பாட்டிஃபை பற்றி ஏதாவது நல்லதா சொல்லுப்பா. யா நவ் இட்ஸ் ஸ்பாட்டிஃபை. யா இந்த என்னது வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்கன்னு சும்மா ஒரு மாதிரி பேனர் இருந்துச்சு. நைட்டு தூங்க போகும்போது எப்பயுமே ஒரு 5 பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்ட தூங்குவேன். அப்போ டக்குன்னு பேனர் இருந்துச்சு, பச்சை சட்டை ஆர்ஜே பாலாஜி வருகிறார் அப்படின்னு வந்துச்சு. சரி ஓகே நம்மளும் போட்டு வைப்போம். இப்போ இந்த லிங்க்டின் நௌக்கரியிலாம் வருது இல்லை, கொடுப்போம். செலக்ட் ஜாபுக்கெல்லாம் அப்ளிகேஷன் சென்ட்னு கொடுப்போம்ல, அப்படியே கொடுத்துட்டேன். எப்படியும் கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சி தைரியமாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா போன வாரம் மெசேஜ் வருது. அது பார்த்தா யாரோ ஒரு நார்த் நேம் சீதால் தத்தான் ஏதோ, சாரிங்க அவங்க பேர் சொல்லல, தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சு. இன்னும் நான் நமக்கு யாரா இருந்து கூப்பிடுறது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கண்ணில் எடுக்கல. விட்டுட்டேன்னா திரும்ப கால் பண்ணல. அவங்க திரும்ப முதல் வாட்டி ஓகே சொல்லல, திரும்ப மெனக்கட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. That is the company, that is the list at Spotify. That's why Spotify is the leader of this world. என் பேர் யுத்திகா. யுத்திகா நல்ல பேர் சொல்லுமா. உங்களை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து 23rd November 2024 சொர்க்கவாசலோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நான் வந்திருந்தேன். அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ஃபேன் மீட் இருந்துச்சு. I wanted to come see you so badly. பட் அந்த சொர்க்கவாசலோட ஈவெண்ட் முடியக்கூட இல்லை, எனக்கு ஒரு கால் வருது. They're telling me that my lover passed away. Basically, it was a terrible time for me. I had to go to like the hospital. I had to see everything happen. It was like my life basically shattered at that point of time. I used to listen to your podcast. அப்பதான் நீங்க பிரேக்கு போனீங்க for the கருப்பு film. But I used to read, like for 6 months I couldn't sleep at night. So I used to listen to your voice and I used to fall asleep to you talking to me basically. And I truly believe that only little things in life save you at the end, and you and your podcast has done it for me. And I'm so glad I got the opportunity to meet you. So I didn't know how, I'm a writer basically. I didn't know how else I could preserve the memories of my lover. So I wrote him a book. And in the first forward, I mentioned that இந்த மாதிரி நானாச்சு சொர்க்கவாசல் ஈவெண்ட்டுக்கு தான் வந்தேன், சொர்க்கவாசல் போயிட்டான் அப்படின்ட்டு. Right now I'm joking, but I have moved forward with him. And I'm glad. It's not a promotion, guys. This is the last copy of the book that I ever printed. And I'm glad that உங்களுக்கு நான் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Thank you so much. You make an impact in everybody's life. I'm really sorry for what has happened. Like, தெரியல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஐம் ரியலி சாரி. அண்ட் ஐம் கிளாட் யூ கம் 4 years 3 years ஆஃப்டர் தட். காட் பிளஸ் யூ. வேறு என்ன சொல்கிறது தெரியலங்க, ரொம்ப சாரி. எனக்கு யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். Okay, I just wanted, I am happy that I got the opportunity to thank you personally and give you a copy. So, thank you so much. Thank you, Tika. God bless. I'm sorry, okay? Okay, அவங்களை கூட்டு போயிடுங்களா கைஸ்? போதும்னு நினைக்கிறேன். அண்ட்
இதனால தான் எனக்கு இந்த இடம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல். ஈச் ஒன் அன்றைக்கி அவங்க சொன்னாங்க நைட் வந்து நான் வந்து வாய்ஸ் நோட் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹர்ட் அ வாய்ஸ் நோட் அண்ட் ஐ ஃபவுண்ட் ஹர் டு கோ த்ரூ ஸோ மச் இன் லைஃப், ஹோல்டிங் ஆன் வித் சம் ஹோப். அண்ட் அதில் ஏதோ 1% வந்து இந்த ஷோவோ என்னோடய வாய்ஸோ நான் பேசுகிறதோ அது கொடுக்கும் அப்படின்னா ஐம் வெரி ஹாப்பி டு டூ தட். அண்ட் யுத்திகா, ஐம் ரியலி சாரி யூ ஹேட் டு கோ த்ரூ திஸ். பட் சம்வேர் டே இன் டே அவுட் பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தரோட லைஃப்பை எங்கேயோ டச் பண்ணுது அப்படின்னா I'll keep speaking. somebody ask, நீங்கள் அரசியல் வருவீங்களா, நீங்கள் அது பண்ணுவீங்களா, அது பண்ண, இதான் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. டு பி இன் ஈச் ஒன் ஆஃப் யுவர் லைஃப். ஐ திங்க் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பி இயர், டாக் டு யூ தனித்தனியாக. இன் எனி வேஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட நானும் வந்திருக்கேன், நம்ம சேர்ந்து வளர்ந்துருக்கோம். எனக்கு இவனை தெரியும், இவன் வந்து கடன் கட்ட காசு இல்லாத போதுலேருந்து இவன் பெரிய ஆள் ஆரம்பிக்கலும் நான் கூடவே இருந்திருக்கேன்னு சொன்ன ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க. சீன் யுத்திகா, பிரவீனா, இது மாதிரி நிறைய பேர் ஃபார் 20 years. அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் டு பி இன் திஸ் ஜாப். நான் வந்து ஆர்ஜே பண்ணும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அந்த சந்தோஷம் எனக்கு வேறு எந்த வேலை பண்ணாலும் கிடைக்காது. பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு டச் பீப்புள்ஸ் லைஃப், ஐ எம் ஏபிள் டு டாக் டு தெம், ஐ எம் ஏபிள் டு பி வித் தெம், ஹேண்ட் ஹோல்ட். சம்படி ஆஸ்ட், நீங்கள் ஏன் வந்து எப்படி வந்து உங்களால் எல்லாருக்கூடையும் இன்றைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்க முடியுதுன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் பிலாங் எல்ஸ்வேர். I do other things as work. This thing I do it because I'm destined to do this. I believe this is my space, this is our space. It will always be a very special one. And whatever you guys do, எனக்கு சில சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன், நான் வந்து கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, நான் பிரேக் டவுன் ஆகிட்டேன். வாட்ச் தட் லிட்டில் கேர்ள், ஒரு அவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக், அவங்களோட எல்லா எமோஷனும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் எல்லா சோகத்தையும் அப்படியே இந்த ஒரு புக்காக மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஓவர் கம் சாரோ. நம்ம எல்லாருக்குமே லைஃப் வந்து நிறையா கொடுக்கும், நிறைய எடுத்துக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம தங்கிடக்கூடாது. சின்ன வயசில் நான் சொன்னேன்ல, நான் வந்து என் வீட்டில் நான் பார்க்கக்கூடாத நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஒரு 10 வயசு 12 வயசு பையனால் அதெல்லாம் கோத்ரூவே பண்ண முடியாது, ப்ராசஸே பண்ண முடியாது. அதனால தான் நான் நிறைய வாட்டி நினைப்பேன், நம்ம என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஏன் ஆகலை அப்படின்னா, எனக்கு செம்மையாக இருக்கணும், எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் செம்மையாக பார்த்துக்கணும், என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் முதல் 2012 என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் ஏசி ரூமில் தூக்கினேன். அதுக்கெல்லாம் நான் ஏசி ரூம். ஸோ நான் வந்து என்னோட பெரிய எய்மே என்னவா இருந்ததுன்னா, என் வீட்டில் இருக்கிற 6 பேரும் தரையில் படுத்துக்காமல் பெட்டில் படுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், இன்றைக்கி நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, இன்றைக்கி என் தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி என் அம்மா, ஆனால் நான் பெரியவனாகி செம்மையாயிடுவேன் ஏதோ ஒரு ஹோப் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஹோப்பை லூஸ் பண்ணுறதுக்கு, லைஃப்பை எண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா விட்டுட்டு போகிறதுக்கோ நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் தாண்டி வந்தால் அந்த மந்தவெளியில் அந்த பிள்ளையார் கோயிலில் நான் வேண்டிக்கும் போது நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன். என் கூட படித்த எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் விட்டுருக்கலாம், பட் ஆனால் நான் செம்ம கெத்தாக தான் சுற்றிருந்தேன். ஃபெயில் ஆனதுனால இதெல்லாம் பண்ணல. பட் ஆனால் இன்றைக்கி லைஃப் இங்கே கூட்டின்னு வந்திருக்கு. ஸோ யுத்திகா, ஐ நோ லைக் இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங் டு ப்ராசஸ். பட் ஆனால் கடவுள் உங்களை செம்மையாக பார்த்துப்பார். நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். வித் ஆல் அவர் லைஃப்ஸ் great things will happen, and we just have to wait. And why this space is very special, because I feel I don't expect anything out of the space. இது நான் காசுக்கு பண்ணவே இல்லை. இந்த ஷோக்கு ஸ்பான்சர் கிடையாது. இந்த ஷோ ஸ்பாட்டிஃபை வந்து எனக்கு பே பண்ண சொல்லலை. இதனால எனக்கு காசு சம்பாதிக்கணுன்றது என்னோட இன்டென்ஷன். திஸ் இஸ் மை ஸ்பேஸ், திஸ் இஸ் மை வே டு கிவ் பேக் டு ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் எவ்ரிதிங் ஃப்ரம் யூர். எனக்கு அதனால் இந்த கேள்வியாக வந்து அரசியலுக்கு வந்தானே இல்லை, அது என்ன, அது எல்லாருக்கிட்டையும் நீ கேட்குறோம், அது இல்லை. பட் நான் இதை விட்டு வெளியே வர ஆசைப்படல. நான் இங்கே பேசுவேன், என் வேலை பண்ணுவேன், என் வீட்டில் இருப்பேன். இந்த கம்யூனிட்டி, இந்த ஆட்கள், இந்த உலகம் எனக்கு போதும். இதில் 10,000 பேர் இருப்பாங்களா, 10 லட்சம் பேர் இருப்பாங்களா, 1 கோடி பேர். நான் இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அழுதேன். பார்த்தா ஊரே வந்து அன்னிலேருந்து அப்போ வரைக்கும் நான் தான் படத்தை ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தா ஊரே வந்து இந்த படம் ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடு ரூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவன் நல்லா அழ வேண்டியதுன்னு இல்லாமல் மொத்த ஊரும் they started rooting, மொத்த ஸ்டேட்டும் they started rooting. That is what I earned through this space, and it is given by all of you. Thank you so much. It's been 2 decades already, and I'm very blessed, happy. இதோட ஒரு பெட்டர் ஸ்பேஸில் கடவுள் என்னை வச்சுக்க முடியாது. அண்ட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். Thank you so much for each one of you to making it on a Sunday evening, and thank you Spotify, to the entire team for putting this big show. இதை நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ வேலை பண்ணாங்க. அண்ட் இப்போவே நான் சொல்கிறேன், December 19th
டிசம்பர் 19 தான் நம்ம பார்த்தோம். டிசம்பர் 19 வந்து வில் மீட் அகெயின் ஃபார் பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் வில் ஹேப்பன் ஆன் டிசம்பர் 19. எந்த ஊர் எந்த இடம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஐ வாண்டட் டு மீட் யூ ஆல் அகெயின் ஒன்ஸ் மோர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. அண்ட் எவ்ரி வீக் ஆன் மண்டே, இப்போ நான் போனதுக்கப்புறம் தான் நான் அந்த ஷோவே பண்ணணும். நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். காட் பிளஸ் யூ ஆல். ரீச் ஹோம் சேஃப். வில் பி கனெக்டட் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.